பைரவி, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு தானே? ஏதாவது விட்டுருக்கியா என்ன? இல்லைங்க, புடவை நகை எல்லாம் வாங்கியாச்சு. சரிம்மா, சாப்பிட்டது எனக்கு ஃபுல்லாக இருக்குது. நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப அலைச்சல் இல்லை. சரிங்க அத்தை, நீங்கள் போய் படுத்துக்கங்க. நாளையிலேருந்து என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க அத்தை, நம்ம என்ன அதிகமாக பண்ண போகிறோம்? நலங்கு வைக்க போகிறோம்ல, அவ்வளவுதான். சரிம்மா, நம்ம வீட்டில் நம்ம கிருஷிக்கு வைக்கலாம், அவங்க வீட்டில் அவங்க ஸ்ரீக்கு வைக்கட்டும். ஐயோ எதுக்கு அத்தை? அண்ணன் மட்டும் தானே, இனி யார் இருக்காங்க அவங்க பக்கம் சொந்தம்? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னம்மா? 2 பேருக்கும் சேர்ந்து ஒன்றாவே இங்கே வச்சுட்டா என்ன? அதில் எதுவும் பிரச்சனை இல்லை தானே அத்தை? இதுவும் நல்ல யோசனை தான், அப்படியே பண்ணிடலாம். சரி அத்தை, அப்போ நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நேரத்தோடு வர சொல்கிறேன். சரி பைரவி. அருணா, என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிற? வா போகலாம். ஆமாம், கிருத்திகா எங்கே காணோம்? ராகி கூட இருக்காம்மா. சரி வா, நம்ம போய் படுக்கலாம். இன்னும் நாளிலேருந்து பயங்கர வேலை இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான். சரிம்மா. என்ன இந்த ராக்கி பையன் இப்பெல்லாம் கிருத்திகா கூட ஓவர சுற்றுறான், பேசுகிறான். என்ன விஷயம் தெரியலையே. அவன் வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்கணும். இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், தலை மேலே ஏறி உக்காந்துக்குவாங்க. அவங்கக்கிட்ட எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லணும். அப்பா. என்னடா? என் மேலே ஒன்றும் கோவம் இல்லையே? இல்லடா, எதுக்கு கோவம்? நான் அந்த செயினை வாங்கினேனே, அதுக்கு நீங்கள் சொன்னீங்க தானே அங்கே யார்கிட்டையும் எதுவும் கேட்டு வாங்கக்கூடாதுன்னு. ப்ராமிஸ்பா, நான் ஒன்றுமே கேட்கல, அவன் தான் வாங்கி கொடுத்தான். அவன் இல்லை. சரி, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நான் அப்போ கூட சொன்னப்பா, அப்பா திட்டுவாருன்னு, இருந்தாலும் கேட்கவே இல்லை. நான் உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டான்ப்பா. வாங்கி கொடுத்தாரு? சரி, வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு ஒன்றும் என் மேலே வருத்தம் இல்லையே? சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம், நீ பார்த்தில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா என்ன? இருந்தா சொல்லு, நாளைக்கு போய் நம்ம வாங்கிக்கலாம். இல்லைப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. ஏண்டா, அவ்வளோ மோசமான கலெக்ஷனாவா இருந்துச்சு? எனக்கு பிடிக்கலப்பா. சரி விடு, அப்பாவே உனக்கு நல்ல நகை புடவை எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அப்படியாப்பா? இதெல்லாம் எப்போ வாங்கினீங்க நீங்கள்? ஆமாம், உங்களுக்கு எப்படி அதெல்லாம் வாங்க தெரியும்? அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியும்டா, உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் நான் தானே வாங்கி கொடுத்துருக்கேன். சரிப்பா. அப்பா, எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குப்பா, நான் போய் படுத்துக்கிறேன். சரிடா, போ படுத்துக்கோ போ. ஏதாச்சும் சாப்பிட்றியா? பால் ஏதாச்சும் கொடுக்கட்டா? ஐயோ வேண்டாம், எனக்கு சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்குது, நான் படுத்துக்கிறேன். குட் நைட். சரிடா, பார்த்து போ. சீக்கிரம் வாங்கப்பா, நீங்களும் படுக்க. இதோ வரேன், போடா. பாட்டியா ஜெமினி, நம்ம பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம். அப்புறமா அவள் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. நினைக்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளை விட்டுட்டு போகிறாளேன்னு வருத்தமாக இருக்கு. அவன் முன்னாடி நான் என் வருத்தத்தை காமிச்சா இந்த கல்யாணத்தையே வேண்டான்னு நிறுத்திடுவா. அதான் சமாளிச்சுன்னு இருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவதான், அவளும் என்னை விட்டு போகிறா. இப்போ இனி நீ நான் 2 பேர் மட்டும்தான். ஓஹோ, நீங்கள் தான் அந்த மகாராணியோ? தமிழோட மாமா பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. என்ன இவ இப்படி அழகாக இருக்கா, பொம்மை மாதிரி? மாமாவுக்கு இந்த மாதிரி பொண்ணா கிடைச்சிருக்கு? அத்தை. அத்தையா? சி, வாய் மூடு. என்னைக்குமே நீ என்னோட மருமகளை ஆகவே முடியாது. இந்த ஜென்மத்தில் இந்த சௌமியா மட்டும்தான் என்னோட மருமகம். இன்னொரு முறை அத்தை சொத்தா நீ எதனா உரிமை கொண்டாடின்னு வந்த மரியாதை கேட்டோம் உனக்கு. எவ்வளவு சீக்கிரம் அதோ அவ்வளவு சீக்கிரம் என் பையனை விட்டு தொலைகிற வழியை பாரு. அப்படி இல்லை, நானே உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவேன். அத்தை, அடிச்சு இப்போதான் அப்படி கூப்பிடாதன்னு சொன்னல. இல்லைங்க, அது வந்து எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் கல்யாணம்னே ஏற்றுக்க மாட்டேன். என் பையனை ஏமாற்றி தானே கட்டிக்கிட்டேன்.
என்ன என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு சந்தோஷப்படுறியா? அச்சோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. போதும்டி, இந்த நடிப்பெல்லாம் போதும். என்ன வெள்ளை போட்டுன்னு இருக்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ன? என்னோட மருமகளை பார்த்தியா? கண்ணுக்கு லட்சணமா அழகா எப்படி இருக்கான்னு. ஏன் பையனை சொல்லணும், இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை விட்டுட்டு முன்ன போய் கட்டிக்கிட்டானே. நீ என்ன நீலி கண்ணீர் விட்டாலும் என் பையன் வேணான்னா ஏமாறுவான், நான் தான் ஏமாற மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கின்னு உங்கள் அம்மா பாட்டி எல்லாரையும் இழுத்துன்னு இங்கேருந்து ஓடுற வழியை பாரு. போ, என் கண்ணு முன்னாடி வந்த அவ்வளோதான் உன்னை. அத்தை பார்க்கறதுக்கு என்னத்தை இப்படி அழகா இருக்கா? அழகா இருந்துதான் என் பையனை மயக்கி வச்சிருக்கா. அவனே விட்டாலும் நீயே சொல்லி கொடுத்துருவ போல தெரியுது. நீங்கள் மட்டும் என்னவா, நீங்களும் உங்கள் மருமகளும் சேம் மேட்சிங் சாரீ போட்டிருக்கீங்க. அடிச்சு வாய் மூட்ரி, அவ்வளோ போய் என் மருமகன்னு சொல்லாத. வா போகலாம், எதனா ஆர்டர் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ரூமில் போய் சாப்பிட்டுக்கலாம். சரி அத்தை. அம்மா அம்மா. சிவா, எப்படிடா இருக்க? இப்பதான் வரியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? இப்பதான் வந்தனே இருக்கனே, பார்க்கறது தானே. ஆமாம், தங்கச்சி எங்கம்மா? உனக்கு 100 ஆயுசுடா. இவ்வளவு நேரம் உன்னை பற்றி தான் பேசின்னு இருந்தோம். எங்க அந்த வாழை காணோம்? இதோ உள்ளதாண்டா இருக்கா. கனி, கனிமா, இங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு, சீக்கிரம் ஓடி வா. டியானா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? ஒரு வாரமா உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஆச்சு தெரியுமாடா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம்? சாதாரணமாலாம் வெயிட் பண்ண மாட்டியே, எதனா டாக்ஸ் போட தான் வெயிட் பண்ணியிருக்குவ. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ அவன் போய் குளிச்சுட்டு வரட்டும், இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்கான். சரிம்மா. அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா? எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்டா. இப்போ போய் நீ குளிச்சுட்டு வா. இல்லைம்மா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சொல்லுப்பா, என்ன? அது வந்து என்ன சொல்லுப்பா. அம்மா, நான் ஹாசினியை கட்டிக்கணும்னு விரும்புகிறேம்மா. நீ போய் பொண்ணு கேட்குறியா? சிவா, என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் ஹாசினியை விரும்புகிறேம்மா. இப்போ இல்லை, இது ரொம்ப வருஷமாகவே. இந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். கிரிஷ், என்னம்மா, வாங்க உள்ள வாங்க. என்னப்பா படுக்கலையா இன்னும்? இதோ படுக்கணுமா? நீங்கள் படுக்கல? என்னாச்சு, இவ்வளோ நேரத்துக்கு என்ன மீட் பண்ண வந்திருக்கீங்க? இல்லை கிரிஷ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதான். என்னம்மா, என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இன்னைக்கு ஷாப்பிங்கில் ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்களா? நான் ஸ்ரீக்கு செயின் வாங்கி கொடுத்தது ஏதாச்சும் தப்பாச்சா? அச்சிச்சோ, அதெல்லாம் இல்லைப்பா. இன்ஃபேக்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் என்னம்மா? இல்லைப்பா, நம்ம ராக்கி பற்றி தான். அவனுக்கு என்னம்மா, அவன் நல்லா தானே இருக்கான். அவன் நல்லா தான் இருக்கான். ஆனால் கொஞ்ச நாளாக அந்த கிருத்திகா கூட சேர்ந்து பேசுறது போகிறது வர்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல கிரிஷ். என்னம்மா, நீங்களே இப்படி பேசுறீங்க, என்னாச்சு? உனக்கு தான் உங்கள் அத்தை பற்றி தெரியும் இல்லைப்பா. அவங்க பொண்ணை உங்கள் 2 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கட்டணுன்ட்டு சான்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துன்னு இருக்காங்க. இதில் இவனே வேணும்ன்ட்டே போய் வாண்டடாக மாட்டின மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறதும் ஷாப்பிங் 2 பேரும் ஒன்றா பண்ணுறதும் எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரலப்பா. நீங்கள் ஏன் அப்படி திங்க் பண்ணுறீங்க? அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் தானே. அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. ஆனால் உங்கள் அத்தை பற்றி உனக்கு தெரியாது. சரிம்மா, இப்போ என்ன பண்ணலான்றீங்க? நீ ராக்கி கிட்ட கொஞ்சம் பேசுப்பா. இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல. அவங்க கிட்ட ஒதுங்கி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இந்த ஒரு விஷயத்தை வச்சே அந்த கிருத்திகாவை ராக்கி தலையில் கட்டினாலும் கட்டிடுவாங்க உங்கள் அத்தை. சரிம்மா, நீங்கள் எதை நினச்சும் வருத்தப்படாதீங்க, நான் ராக்கி கிட்ட பேசுகிறேன். சரிப்பா, நாளைக்கு நலுங்கு இருக்கு, படுத்து தூங்கு, அப்போ தான் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிம்மா.
இவன் என்ன எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ கிருத்திகா கூட சுத்தின்னு இருக்கான். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வேற சொன்னானே. நாளைக்கு என்ன ஏதுன்னு கேட்கணும்.